வணக்கம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. நிறைய நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தையே கொண்டே பேராக வச்சிடாதீங்க உங்கள் குழந்தைகளுக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா அஸ்வினின்னு பேர் வைக்கிறது, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா பரணின்னு பேர் வைக்கிறது, கார்த்திகையில் பிறந்தா கார்த்திகேயன் வைக்கிறது, ரோஹிணியில் பிறந்தா ரோஹிணியில் வைக்கிறது. அப்போ மிருகசீஷத்தில் பிறந்தா மிருகசீஷன் வைப்போமா? வேண்டாம். நட்சத்திரங்களுடைய பெயரை குழந்தைகளுக்கு அப்படி சூட்டாதீங்க. நட்சத்திரத்தை மீன் பண்ணி சூட் பண்ணாதீங்க, வைக்காதீங்க, சூட் பண்ணாதீங்க, மேட்ச் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். அதுக்காக ரோஹிணின்னு பேரை வைக்கக்கூடாது அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரோஹிணின்னு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ, உங்க குழந்தை என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோ, அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 விதவிதமான ஒலிகள் இருக்கு. அந்த ஒலிகள்ல அந்த சவுண்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஒலி எழுத்துக்கள்ல பெயர் ஆரம்பிக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே அஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி ரெண்டை கம்பைன் பண்ணி பேர் வைங்க. அஸ்ட்ராலஜி மட்டும்தான் நம்புவேன், நியூமராலஜி பொய்ன்னு சொல்றதோ, நியூமராலஜி மட்டும்தான் நான் பார்த்து வைப்பேன், அஸ்ட்ராலஜி பொய்ன்னு சொல்றதோ சரியில்லை. எல்லாமே மூல நூல்கள்ல இருந்து தான் வருது. பேஸ் ஒண்ணுதான், கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள். ஸோ டைரக்டா நதிகள் பேரு, நட்சத்திரங்கள் பேருன்னு சொல்லி அதே மாதிரி இறைவனோட பேரையும் டைரக்டா அந்த மாதிரி சூட்ட வேண்டாம், அட்வைசபிள் அல்ல.